நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் நண்பன் கோவை ரைடர் TN37. பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூரில் யூட்டர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த யூட்டர்னில் மற்றவங்களுக்கும் வழிவிட்டு நம்மளும் கரெக்டாக போகிறதுக்கு உண்டான ஒரு வீடியோ பதிவு தான் அது. பாருங்கள், நம்ம போயிட்டுருக்கு வந்து நம்மளுக்கு யூட்டர்ன் பண்ணக்கூடிய வேலை இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வண்டி சென்ட்ரா அல்லது கொஞ்சம் லெஃப்ட் சைடில் ஒதுங்கி தான் போகுது. டூ வீலர் போகிற கிளம்ப விட்டு தான் போயிட்டுருக்கு வண்டி. இப்போ யூட்டர்ன் பண்ணுறக்கு வர்றக்கு வண்டிக்கும் நம்மளுக்கு போய் அதை யூட்டர்ன் பண்ணுற இடத்தையும் ஃப்ரீயாக விட்டதுனால யூட்டர்ன் பண்ணுறவங்களும் ஃப்ரீயாக ரைட் சைடு யூட்டர்ன் பண்ணிக்கிறாங்க. அங்கேருந்து வந்து ரைட் சைடு யூட்டர்ன் பண்ணுறவங்களும் ஃப்ரீயாக பாருங்கள். அந்த வண்டி பாருங்கள், ஃப்ரீயாக யூட்டர்ன் பண்ணுறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுத்து இந்த இடத்துல குறுகலாக இருந்ததுனால அந்த வண்டி ஸ்டாப் ஆகி போயிருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் நேராக போகிறவங்க ரைட் சைடு அந்த டிவைடர் ஒட்டி போய் நிற்கிறதுனால பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகமாகும். அதே போல் ரைட் சைடு யூட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லெஃப்ட் சைடு ஓரத்தில் வந்து யூட்டர்ன் பண்ணுறதுனால அதிகப்படியான டிராஃபிக் உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நம்ம யூட்டர்ன் இருக்கிற இடத்துல பார்த்துட்டு நம்ம யூட்டர்ன் பண்ணுற வேலை இல்லைன்னா ஒன்றா சென்டரில் இல்லைன்னா லெஃப்ட் சைடில் ஓரங்கட்டி போகும்போது இந்த மாதிரி டிராஃபிக் எல்லாம் வந்து தவிர்க்கப்படும். சரிங்களா? அதே போல் டூ வீலரில் போகிறவங்களும் இதை கவனத்தில் வச்சுட்டு மிகுந்த கவனமாக ஓட்டுங்க. அதே போல் அந்த பக்கம் இருந்து வந்து ரைட் யூட்டர்ன் பண்ணும்போது ரொம்ப கவனமாக யூட்டர்ன் பண்ணுங்கள். வந்து நிறுத்திக்கிறீங்க, டக்குன்னு வந்து வண்டி நிறுத்தும்போது பின்னாடி 4 சக்கர வாகனம் ஏதாவது வந்துன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே முட்டக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. சாலை விதிகளை மதிப்போம், விபத்தினை தவிர்ப்போம், சிக்னலை பின்பற்றுவோம், சிக்கலை தவிர்ப்போம் என்கிற இன்னும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மேலும் நம்முடைய வீடியோக்களுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.